ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு $4 பக்கம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ சைனா பிரசிடென்ட்டும் ட்ரம்ப்பும் மீட்டிங்கில் வந்து அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு. அவர் வந்து சைனா பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னால் ஆனால் முழு உதவி செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிலிட்ரி மூலயமா சப்போர்ட் பண்ணுறதும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இனிமேட்டு வந்து அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரூட் ஆயில வந்து ஒரு சப்ளையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து க்ரூட் ஆயிலோட எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பனிங் அண்ட் ரெக்கவரி வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். கேப் டவுன் அண்ட் ரெக்கவரி நடக்குமான்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ $99.42 எஸ்டர்டே லோ. ஸோ நமக்கு கேப் ஃபில்லிங் ஏரியா வந்து $99.42. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ க்ரூட் ஆயிலெல்லாம் நமக்கு நேற்று கூட ஒரு 9733 வரைக்கும் ரீச் ஆனது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $4 வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ $4.80 கூட ஒரு 300 பாயிண்ட் கண்டிப்பாக வந்து கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடக்கும். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் இந்த 9197ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த 9541 அதாவது நேற்று வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்த இந்த லோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? ஸோ சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ இந்த இடம் வந்தால் பையிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் விழுந்த உடனே நமக்கு ரெக்கவரி ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 9517 நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த கேப் ஃபில்லிங் ஜோனில். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து டிமாண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நைட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு மேலே 269 280 வரைக்குமே நமக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நேச்சுரல் கேஸ் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து 280.4. நமக்கு நேச்சுரல் கேஸ் ஆல்ரெடி இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரெக்ஸில் பிரேக் அவுட் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதனால ஸோ இந்த இடம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்க்கலாம். இந்த ஹையையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஸோ பை சைடு வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 278 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 280 நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை வந்து ரெசிஸ்டன்ஸை தான் பார்க்கணும். ஸோ 281.7க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தா மட்டும் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் டிமாண்டு கொடுத்துருக்கறனால எப்படியும் வந்து 281.7 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $100 டவுனுங்க. ஸோ எஸ்டர்டே வந்து $4701 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4610 ஒரு $100 பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ கோல்டு எம்சிஎக்ஸ் வந்து நேற்று நம்ம எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. கோல்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டோட நைட்டாக $100 பக்கம் டவுன் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1,55,036. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் வந்து நமக்கு வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி இந்த பேட்டர்ன் அதாவது இந்த ஜோனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து கீழே இறங்க போகுது. ஓகேங்களா? ஸோ அகைன் 1,60,982 வந்தால் ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம க்ரூட் ஆயிலுக்கு பார்த்தோமோ சேம் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து $3 பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 80.84 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ சில்வர் பார்த்தா அதுவும் நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதாவது குறைஞ்சது ஒரு 7,000 to 8,000 வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,82,758 சில்வரை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடம் தான். ஸோ எந்த இடத்துல இருந்து கேப் டவுன் நமக்கு வந்து விழுந்ததோ ஸோ அந்த ஹை தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? ஆனால் நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து தான் நமக்கு கீழே இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஜோன் 2,86,835 ரெசிஸ்டன்ஸ், 2,82,758 நமக்கான சப்போர்ட். ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கிரிப்டுமே கேப் டவுன் ஓப்பனிங் தான் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ காப்பர் மட்டும் நேற்று வந்து 13 பாயிண்ட்ஸ் பக்கம் இறங்கியிருக்கு.
காப்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 13 பாயிண்ட்ஸ் பக்கம் இறங்கியிருக்கு. ஸோ நமக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும், அதாவது 1393, ஸோ ஆல்ரெடி சப்போர்ட் ஜோன் தான் இது. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பையிங் பாசிபிள். ஸோ செல்லிங் ஆகுமாங்கிறது அன்பிரிடிக்டபிள் தான். ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை முடிச்சு விட்டாங்க இந்தியன் மார்க்கெட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நேற்றெல்லாம் நல்லா தாங்க இருந்தது, நல்லா ஒரு பை போயிட்டு இருந்தது. ட்ரம்ப்பும் சைனா பிரசிடென்ட்டும் பேசிட்டாங்க, அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. FIDIs 2 பேருமே பை பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பையிங்கில் தானே இருந்தது. இன்றைக்கான திடீர்னு ஒரு 100-200 பாயிண்ட்டு நெகட்டிவில் போகுது அப்படின்னா, நைட்டோட நைட்டாக வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் விலையை வந்து 3 ரூபாய் வந்து ஏற்றி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து இன்னிலேருந்து அமலுக்கு வரப்போகுது. என்ன சொல்கிறது அப்படின்னா, இது முன்னாடியே கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இந்த மத்தியானத்துலலாம் இந்த நியூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். சரி, எப்படியும் ஒரு நெகட்டிவில் போகுது அப்படின்னு. என்ன சொல்கிறது அப்படின்னா, மிட் நைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேற்று நைட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கேப் டவுன் இன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் கேப் டவுன். ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பெட்ரோல் அண்ட் டீசலை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்லையும் நமக்கு மார்க்கெட் இறங்குனது. ஸோ இப்போ 3 ரூபா பெட்ரோல் அண்ட் டீசல் விலைக்கு 3 ரூபாய் ஏற்றிருக்கனால கண்டிப்பாக வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாச்சும் ஏதாவது ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 5.83 மைனஸில் தான் இருக்குது. அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு 5.83 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ எப்போவுமே க்ரூட் ஆயில் வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆனால் நிஃப்டி பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த தடவை ரெண்டுமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது சப்ளை கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கனால சப்ளை கிரியேட் ஆகி க்ரூட் ஆயில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து விழுந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த பெட்ரோல் டீசல் ஹைக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு ரெண்டுமே வந்து நெகட்டிவ்ல இருக்கனால கண்டிப்பாக வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்து தான் கொஞ்சம் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இன்ஃபோசிஸ் மட்டும்தான் நம்ம -1.73. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ரிலையன்ஸும் 0.41%. ஸோ ஓவராலாக ஆக்சிஸ் பேங்க்கு எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல. பட் இந்த நியூஸ் நமக்கு வந்து பங்கு சந்தை இன்னைக்கு வந்து முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா முன்னாடியே வந்திருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு நைட்டில் வந்தனால கிட்டத்தட்ட நம்மளாலையும் எதுவும் ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண முடிஞ்சிருக்காது. எந்த ஒரு பொசிஷனும் வந்து எடுத்து வச்சிருக்கவும் முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.